முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் 3 தடவை தொடர்ச்சியாக ஜெயிச்சு அந்த கொளத்தூர் தொகுதியில் தோற்று போகிறார். முதலமைச்சர் பதவியில் இருக்கிறப்பயே தோற்று போயிருக்காரு. அது அந்த இயக்கத்துக்கு ஒரு நெருடலான செய்தி. எப்படின்னா தொண்டர்கள் கொஞ்சம் சோர்வடைந்துருவாங்கள்ல, தலைவர்கள் தோற்று போயிட்டாங்கன்னா. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப நேரம் வரைக்கும் பின்னடைவிலே இருந்துட்டு தானே கடைசி நேரத்தில் கடைசி 2-3 சுற்றுகளில் தானே அவரே வெற்றி பெற்றார். சென்னையை பொறுத்த வரைக்கும் 16 தொகுதியும் திமுகவோட கோட்டைங்கிற நிலவரம் மாறி 2 தொகுதியிலே ஜெயிக்கிறதுக்கு என்ன போராடி வந்திருக்காங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. அப்படி பார்க்கும்போது அமைச்சர்கள் கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் தோற்றுருக்காங்க. அப்படிங்கிறது திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பெரிய பின்னடைவு தான். திமுகவுக்கு எதிர்ப்பு அலை ஒரு பக்கம் வீசிருக்கு, கெட்ட பேர் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறத விட விஜய்க்கு முன்னாடி இவர்களால் ஈடு கொடுத்து வெற்றி பெற முடியவில்லை அப்படிங்கிறதான் நம்ம இந்த இடத்துல முக்கியமான காரணமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரி ஒரு பக்கம் மக்களோட வெறுப்பை இவர்கள் அதிகமாக சம்பாதிச்சிருக்காங்க, இன்னொரு பக்கம் விஜயோட அலையில் இவர்களால் கரை சேர முடியாமல் போயிருக்கு. 2 காரணமே நம்ம எடுத்துக்கலாம்.